அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் ஹைலி அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ் தான் அதிகமாக இம்பாக்ட் ஆயிருக்கு. அதாவது பின்வரும் எந்த மாநிலம் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு தமிழ் ஹிந்து பேப்பர்ல வந்து ஆர்டிகலை பேஸ் பண்ணி 2 கேள்விகள் வந்திருக்கீங்க. ஸோ மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, so consider the following statements. India is the second largest importer of gold அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. India imports 40% of its gold from Switzerland அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்க இறக்குமதியில இந்தியா உலக அளவுல 2வது இடத்துல இருக்கு. கரெக்ட் தான். முதல் இடத்துல சைனா வந்து இருக்காங்க. ஓகேவா? இந்தியா அவங்களுடைய அதிக அளவுல தங்கம் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருந்து 40% வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து தான் வாங்குறாங்க. சரிங்களா? நவம்பர் மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட 1486 கோடிக்கு இந்தியா தங்க இறக்குமதி அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு அளவு. இதுவே போன நவம்பர் மாசம் பார்த்தோம்னா 344 கோடி தான் வாங்கியிருக்கோம் தங்கம். ஆனா இந்த மாசம் பாருங்க, இந்த நவம்பர் மாசம் 1486 கோடி. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரி அப்படிங்கறத 15% இருந்து மத்திய அரசாங்கம் மத்திய பட்ஜெட்ல 6% குறைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியா இவ்வளவு தங்கம் வாங்க முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த செய்தியோடைய இந்த கேள்வியுடைய பின்னணி. அடுத்ததா பார்த்தோம்னா, which state recorded highest number of deaths due to environmental impacts? சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளை பதிவு செய்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலம் மத்திய பிரதேஷ். அதிகமான இறப்புகளை பதிவு செஞ்ச மாநிலம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரள மாநிலம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன், தேசிய கணித தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 22ஆம் தேதி. கடைசியா பார்க்குறப்ப, வேர் வில் த மேரிடைம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் பி லொகேட்டட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் கடல் சாகச விளையாட்டு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முள்ளக்காடு அப்படிங்கிற பகுதியில தான் இந்த மையம் அமைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.